கலிங்க விஜயம். அத்தியாயம் 32. பாண்டிய மன்னனின் வாரிசு. கருணாகரன் தான் அமர்ந்திருந்த ஆசனத்தில் இருந்து எழுந்தான். மணவாளினியின் தந்தையிடம் விடை பெறுவதாக கூறும்போது மணவாளினியின் தந்தையின் கண்களில் கண்ணீர் பெருகியது. குரல் தழுதழுத்தது. இதுவரையில் கருணாகரன் கூறியவற்றை அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு கண்கள் கலங்கி நிற்பதை கண்ட கருணாகரன் சற்று நேரம் தயங்கினான். மணவாளினியின் தந்தை எழுந்து கருணாகரனை நெருங்கினார். அவருடைய கால்கள் துவண்டன. நடக்க முடியவில்லை. கருணாகரனுக்கு விடை கொடுக்க நினைத்தவரின் குரல் எழும்ப முடியாமல் உளறலாக ஏதோ கூறிவிட்டு மயங்கி அப்படியே தரையில் விழுந்தார். கருணாகரன் பெரியவர் மயங்கி விழுவதை பார்த்தவுடன் பதை பதைப்புடன் அவரை தூக்கினான். அருகில் இருந்த மணவாளினிக்கு தன் தந்தை ஏன் திடீரென்று மயங்கி விழுந்தார் என்று புரியவில்லை. சுவரோரம் நின்றிருந்த மணவாளினியின் தாய் தன் கணவர் மயக்கமடைந்ததை பார்த்ததும் பதறியபடி அருகில் ஓடி வந்தாள். கருணாகரன் பெரியவரை ஒரு படுக்கையில் கிடத்தினான். மணவாளினி ஓடிச் சென்று ஒரு குவளையில் நீர் கொண்டு வந்தாள். மணவாளினியின் தாய் அருகில் விசிறியபடி இருக்க கருணாகரன் சிறிது நீரை எடுத்து அவரது முகத்தில் தெளித்ததும் மணவாளினியின் தந்தை கண் திறந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். மணவாளினி, கருணாகரன் மற்றும் தன் மனைவியிடமும் அவர் பார்வை சென்றது. நயன பாஷையில் தன் மனைவியிடம் பேசிய பெரியவர் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார். ஐயா, உங்கள் உடம்புக்கு என்ன? ஏன் திடீரென்று மயக்கம் ஏற்பட்டது என்றான் கருணாகரன். குவளையில் இருந்த நீரை பருகிய பெரியவர் மெல்லிய குரலில், மாரவர்மனை பற்றிய நினைவுகளில் இருந்தேன். எங்கே அவனை மறுபடியும் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற பதற்றம் ஏற்பட்டது. அப்படியே மயங்கி சாய்ந்து விட்டேன் என்றார். ஏன் இந்த திடீர் பதற்றம்? அதற்கு காரணம்தான் எனக்கு புரியவில்லை என்று கருணாகரன் கூறியவுடன் பெரியவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். ஒரு முறை தன் மனைவியை பார்த்தார். மனைவியின் சம்மதத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு கருணாகரனிடம், ஐயா, என்னுடைய பதற்றத்திற்கு காரணம் உள்ளது. மாரவர்மனை பற்றிய உண்மைகளை வெளி உலகத்துக்கு தெரியாமல் இத்தனை காலம் நானும் எனது மனையாளும் மறைத்து வைத்திருந்தோம். ஏன், எனது புதல்வி மணவாளினிக்கு கூட இது தெரியாது. மாரவர்மனுக்கும் ஒன்றும் தெரியாது. சமயம் வரும்போது கூறலாம் என்று காத்திருந்தோம். உங்களிடம் பணிபுரிவதற்கு வாய்ப்பு வந்த சமயத்தில் அந்த உண்மைகளை கூற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த சமயத்தில் கூற முடியாமல் போய்விட்டது. இப்போது கூறுகிறேன் என்றார் அவர். சோழ நாட்டில் விஜயாலய சோழன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தவன் பாண்டியன் வரகுணவர்மன். வரகுணவர்மன் மன்னி ஆற்றுக்கு வடகரையில் திருப்புரம்பியம் என்னும் இடத்தில் நடந்த போரில் பல்லவ சோழ சைன்யங்களால் படு தோல்வி அடைந்து ஓடி ஒளிந்து கொள்வது ஆயிற்று. ஆனாலும் அவன் பரம்பரையில் உதித்த ராஜசிம்ம பாண்டியன், வீரபாண்டியன், அமரபுஜங்கன், நெடுஞ்செழியன் போன்ற பாண்டிய அரசர்கள் நிலையான அரசாட்சி செய்ய முடியாமல் போய்விட்டது. சோழ அரசாங்கத்துக்கு கப்பம் செலுத்தாமல் தனி அரசு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சோழ மன்னர்களிடம் போரிட்டனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே மிஞ்சியது. ராஜசிம்ம பாண்டியனின் வாரிசாக இருந்தவன் சுந்தரபாண்டியன். வாரிசு என்ற அளவிலேயே இருந்து மதுரைக்கு அருகில் ஒரு கிராமத்தில் மறைந்து வாழ வேண்டி வந்தது. காரணம், சோழ மன்னர்களுக்கு அஞ்சி அல்ல, அவனுடைய தாயாதிகளுடனான சண்டை சச்சரவுகளால் மறைந்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே சோழ மாமன்னர்கள் தங்களை போரில் எதிர்த்தவர்களைத்தான் கொன்று பாண்டிய நாட்டை இணைத்து கொண்டார்களே தவிர தங்களை எதிர்க்காமல் இருந்த பாண்டிய வாரிசுகளையோ சிறுவர்களையோ குழந்தைகளையோ பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் பாண்டிய வாரிசான சுந்தர பாண்டியன் தனக்கு போட்டியாக தாயாதிகள் புறப்பட்டு விடுவார்களோ என்று கலங்கியதுண்டு. காரணம், பாண்டியனின் வாரிசுகளுக்கு எப்போதும் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் ஈழத்து அரசர்களும் சேர நாட்டினர்களும். அவர்களுக்கு ஜென்ம பகைவர்கள் சோழர்கள். சோழர்களை எதிர்ப்பதற்கு தகுந்தவர்கள் பாண்டியர்கள் என்பதாலும் பாண்டியர்களின் வாரிசுகள் எப்போதும் வீரம் மிகுந்தவர்கள் என்பதாலும் பாண்டியனின் வாரிசு என்று எவர் வந்தாலும் அவர்களுக்கு சேரர்களும் ஈழத்து அரசர்களும் உதவிக்கரம் நீட்டுவதை பழக்கமாகவே கொண்டிருந்தனர். அவ்விரு நாட்டு அரசர்களும் எப்போதும் உதவுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததாலும் அவர்களின் உதவி தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும், மற்ற வாரிசுகளுக்கு கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தினாலும் சுந்தரபாண்டியனின் தாயாதிகள் சுந்தரபாண்டியனையும் அவனது ஒரே ஆண் வாரிசான சடையவர்மன் பராந்தகன் என்ற சின்னஞ்சிறு குழந்தையையும் அடியோடு ஒழித்துவிட தீர்மானித்து அதற்கான செயல்களையும் செய்து வந்தனர். அப்படி தன் பங்காளியால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிய சுந்தரபாண்டியன் தன் நம்பிக்கைக்கு உரிய மெய்காப்பாளர் வீரபாகு என்பவரை அழைத்து, வீரபாகு, பாண்டிய குல விளக்கான சடையவர்மன் பராந்தகன் சிறு குழந்தை,
அவனுக்கு இப்பாண்டிய தேசத்தில் ஆபத்துள்ளது. அதுவும் என் சொந்த பந்தங்களாலேயே ஆபத்து நேரிடலாம் என்று சந்தேகிக்கிறேன். எனவே நீ என் குழந்தையை அழைத்து கொண்டு சோழ தேசம் நோக்கி சென்றுவிடு. அவனுக்கு தான் பாண்டியனின் வாரிசு என்று தெரியாத வகையில் வளர்த்து வர வேண்டும். அவனுக்கு கல்வியிலும் போர் பயிற்சியிலும் கத்தி வீச்சும் கற்றுக் கொடுத்து நல்ல வீரனாக வளர்க்க வேண்டும். உரிய காலம் வரும் வரையில் உனது குழந்தை என்றே சொல்லி வர வேண்டும். தகுந்த சமயத்தில் இவ்வுண்மைகளை அவனுக்கும் அவனது நலத்தை பேணுபவர்களுக்கும் சொல்லிவிடு. நான் அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் இறப்பதற்கு முன்னரே என் குழந்தையை, சடையவர்மன் பராந்தகனை, வருங்காலத்தில் பாண்டிய மன்னனாக விளங்கப் போகும் எனது குலக்கொழுந்தை அழைத்து செல் என்று உள்ளமுருக வேண்டினார். மெய்காப்பாளன் வீரபாகுவின் தாய் வழி சொந்தங்களும் நிலப்புலன்களும் சோழ நாட்டில் திருநிறையூருக்கு அருகில் இருந்ததால் வீரபாகு தன் மன்னனின் கட்டளைப்படி குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் மனைவியுடன் திருநிறையூர் சென்றடைந்தான். அக்குழந்தையை தனது குழந்தை என்றே அக்கம் பக்கத்திலும் உறவினர்களிடமும் கூறினான். அக்குழந்தைக்கு மாரவர்மன் என்ற பெயரையும் சூட்டினான். சில நாட்களில் பாண்டிய வாரிசான சுந்தர பாண்டியன் இறந்துவிட்ட செய்தி கிடைத்த பின்பும் வீரபாகு பாண்டிய நாட்டுக்கு செல்லாமல் திருநிறையூரிலேயே இருந்துவிட்டான். மாரவர்மன் சுந்தர பாண்டியனின் வாரிசு என்ற உண்மை வெளி உலகத்துக்கு கூறாமல் மறைத்துவிட்டனர் வீரபாகுவும் அவனது மனைவியும். இருப்பினும் குழந்தை மாரவர்மனை ஒரு குறையும் இல்லாமல் கல்வி கேள்விகளிலும் போர் பயிற்சியும் அளித்தான் வீரபாகு. மாரவர்மனும் வளர வளர தன் தந்தை வீரபாகு என்று எண்ணியே வளர்ந்து வந்தான். வாலிப வயது வந்தவுடன் தென்னாட்டில் அப்போது சிறந்த வீரனாக போற்றப்பட்ட கருணாகர தொண்டைமானை அணுகி அவனிடம் மாரவர்மனை ஒப்படைத்து முழு உண்மைகளையும் கூறிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட சமயத்தில் ஒரு நாள் கருணாகரனே நேரில் வந்து மாரவர்மனை தன்னுடன் அழைத்து சென்று அரசாங்க பணிகளில் ஈடுபடுத்திய போது வீரபாகு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தான். மாரவர்மன் கலிங்க நாட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவனிடமும் கருணாகர தொண்டைமானிடமும் உண்மைகளை கூற வேண்டும் என்று நினைத்திருந்த வீரபாகுவுக்கு மாரவர்மன் திரும்பி வராமல் போகவே கலக்கம் ஏற்பட்டது. ஒருவேளை சிறைப்பட்டிருந்தாலோ அல்லது அவனது வாழ்க்கை அந்நிய நாட்டில் முடிந்து போயிருந்தாலோ பாண்டிய வம்சமே முடிவுக்கு வந்துவிடுமே, தான் சுந்தரபாண்டிய மன்னனுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் கரைந்து போய்விடுமே என்ற பதற்றமும் வீரபாகுவுக்கு ஏற்பட்டதால் கருணாகரன் தன்னிடம் விடைபெற வந்தபோது தன்னை அறியாமல் கதறி அழ ஆரம்பித்து மயக்கமும் அடைந்தான் வீரபாகு. பழைய சம்பவங்களை எல்லாம் கூறி முடித்த மணவாளினியின் தந்தை வீரபாகு, காஞ்சி அரசே, மாரவர்மன் என்ற பெயருடன் எனது மகனாக வளர்ந்து வந்த பாண்டிய மன்னரின் ஒரே வாரிசான சடையவர்ம பராந்தகன் தற்சமயம் கலிங்க நாட்டில் எங்குள்ளான் என்று அறிந்து அவனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று உங்களை மிகவும் வேண்டுகிறேன். பழைய பாண்டிய குலம் நசிந்து விடாமல் குலம் தழைக்க வேண்டும். வரும் காலத்தில் அவனது வாரிசுகள் எவராவது மதுரையை ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு நிச்சயம் உங்களால் உதவி செய்ய முடியும். செய்வீர்களா அரசே என்று உள்ளம் உருக வேண்டினார் மணவாளினியின் தந்தை வீரபாகு. மாரவர்மன் என்ற பெயரோடு மிக பணிவோடு தன்னுடன் பணிபுரிந்த பாண்டியன் சடையவர்ம பராந்தகன் என்பதை புரிந்து கொண்ட கருணாகரன் தன் கடமையை எண்ணி பார்த்தான். எது எப்படியாயினும் மாரவர்மனை மீட்டு மறுபடியும் இங்கு அழைத்து வருவது மிக முக்கியமானது என்பதை உணர்ந்தான். எனவே வீரபாகுவிடம், ஐயா, இப்போது மாரவர்மனை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானது என்று தெரிந்து கொண்டேன். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி நான் இன்னும் 2 தினங்களில் வேங்கி நாட்டுக்கு படைகளை நடத்தி செல்ல வேண்டும். படைகளோடு செல்லும்போது தளவாட சாமான்கள் ஏற்றி கொண்டு செல்லும் வண்டிகளில் ஒன்றில் நீங்களும் மணவாளினியும் வருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் வந்தால் மாரவர்மன் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அவன் எந்த நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனை மீட்பேன் என்று உறுதியுடன் கூறினான். பிறகு கருணாகரன் வீரபாகுவிடமும் மணவாளினியிடமும் விடை பெற்று கொண்டு தலைநகருக்கு புறப்பட்டான். 2 நாட்கள் கழித்து கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து புறப்பட்ட போர் வீரர்களுடன் ஒரு வண்டியில் மணவாளினி தன் பெற்றோர்களுடன் உடன் வர படையின் முன்புறத்தில் கருணாகர தொண்டைமான் குதிரையில் ஏறி படையை வழி நடத்தினான். 1,00,000 வீரர்கள் அடங்கிய படையானதால் ஊர்வலம் போல படை மெதுவாகவே சென்றது. வழி நெடுகிலும் இருபுறத்திலும் பொதுமக்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் சோழர்களின் வீரப்படையை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சோழ நாட்டில் பல வருடங்களாகவே போர் இல்லாத சூழ்நிலையே இருந்தது. இப்போது புறப்பட்ட படை கூட எதற்காக செல்கிறது என்பது பொதுமக்களுக்கு தெரியவில்லை. பொதுமக்கள் தங்களுக்குள் மெல்ல பேசிக்கொண்டனர். சக்கரவர்த்தி வடநாட்டில் எல்லையை பலப்படுத்துகிறார் போலும் என்று நினைத்து கொண்டனர். பட்டத்து இளவரசர் விக்ரம சோழர் வேங்கி நாட்டு அரச பிரதிநிதியாக ஆக்கப்பட்டதால் அவருக்கு உதவியாக இப்படைகள் செல்கின்றன என்றும் பொதுமக்கள் நினைத்தனர்.
கருணாகரன் முன்னணியில் நின்று படையை நடத்தி செல்வதை பார்த்தவர்கள், கருணாகரன் படைத்தலைவனாக இருக்கும் வரை சோழர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்று நெஞ்சு நிமிர்ந்தனர். வழி நெடுகிலும் இளைஞர்கள் தாங்களாகவே முன்வந்து படையில் இணைய ஆசைப்பட்டு அங்கும் இங்கும் ஓடி உப தலைவர்களிடம் மன்றாடினர். 2 நாட்கள் கடந்த பின்னர் கருணாகரன் தலைமையிலான படை காஞ்சியை வந்தடைந்தது. காஞ்சி நகருக்கு வெளியே கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வீரர்கள் ஆங்காங்கே தங்க வைக்கப்பட்டனர். கருணாகரன் தனக்கென இருந்த மாளிகைக்கு சென்றான். காவலனிடம் படையுடன் வந்த மணவாளினி மற்றும் அவளது பெற்றோர்களை மாளிகைக்கு அழைத்து வருமாறு கூறினான். இந்த 2 நாட்களும் அவர்கள் இருந்த திசைக்கே செல்லவில்லை கருணாகரன். இன்று இரவு இங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் புறப்பட வேண்டும். அதற்குள் படைத்தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட வேண்டும். வீரர்களுக்கு தேவையான தளவாட சாமான்கள் போதுமானவையா என்று பார்க்க வேண்டும். காஞ்சியிலிருந்து மேலும் ஒரு படைப்பிரிவை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இப்படி அடுத்தடுத்த பணிகளுக்கு இடையே மணவாளினியை ஒருமுறை பார்த்து பேசினால் மனம் உற்சாகமடையும் என்று தோன்றியது. நீலவண்ணனையும் வீரதேவனையும் அழைத்து அடுத்த நாள் வேங்கி நாடு செல்லும் படையுடன் அவர்கள் இருவரும் உடன் வர வேண்டும் என்றும் கூறிவிட்டு மணவாளினி தங்கியிருந்த விருந்தினர் அறைக்கு சென்றபோது மாலை நேரம் ஆகிவிட்டிருந்தது. அதே நேரம் மணவாளினியின் எண்ணம் முழுவதும் கருணாகரனை சுற்றியே இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.